நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம், தூக்கமல்லையேமா காத்திருக்கலாமா. என்ன பொறுக்கி இங்க பாருமா. இப்பெல்லாம் என்ன, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலா வெளிச்சத்துல எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை காத்தோட்டத்தோட. இப்பெல்லாம் பாரு ரொம்ப ஒரே வெக்கையாக இருக்கு. டார்லிங் இங்க பாருங்க டார்லிங், இந்த செயின் அறுந்து போயிடுச்சு. நீங்க எனக்கு ஒரு 10 பவுனுக்கு மட்டும் செயின் வாங்கி கொடுங்க, எனக்கு இது வேண்டாம். ஏண்டி ஆள் மண்டையும் பாரு, நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், இவன் என்ன வந்து கேட்டுட்டு இருக்கிறா? இது நல்ல கொய்யிற நேரம், திங்கிற நேரம், படுத்து உறங்குற நேரம், நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் தான் வந்து கரெக்டான டைமில் வந்து பற்ற வைக்கிறது. வீட்டில் அப்படியே சொல்லி கொடுத்துருக்கு. ஆமாம், சொல்லி கொடுத்தாங்க. பாரு, வாங்கி தர முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாது. வாங்கி தாங்க டார்லிங். ஏண்டி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இவ்வளோ இப்போ கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டோன்னா கரண்ட் கட்டாயும், உள்ளே தூங்க முடியாது. இங்கே பாரு அழகா இரவு நேரத்தில் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாரு. காத்தோட்டம், மாமரத்து காற்று, வாழை மரத்து காற்று, தென்னை மரத்து காற்று, புளிய மரத்து. இதுல இருந்தே அருந்துடுச்சு டார்லிங். செயின் வாங்கி கொடுங்க. 10 பவுன் தானே கேட்குறேன், வாங்கி கொடுங்க. 10 பவுன்? 10 பவுனுக்கு ஒரு பவுனோட விலை என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாதால பவுன் விலை தெரியாத, பவுனை பற்றி பேசக்கூடாது. இந்த குடு, இந்த பவுனை நாளைக்கு கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, அது அருந்துடுச்சு. அருந்ததுனால பரவாயில்ல. எப்படி பவுன் விற்கிற விலையில வந்து விலை கேட்குற 10 பவுன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க எனக்கு அந்த 10 பவுனுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எப்பவுமே பக்கத்துல கொஞ்சிக்கிட்டே ஒரு பவுன்ல வாங்கி கொடுத்தா போட்ட மாட்டீங்களோ? அதெல்லாம் அந்த கழுத்துக்கு போதாது. போதும். கழுத்தை பாருங்க டார்லிங், இந்த கழுத்தை பாருங்க. இது என்ன 10 பவுன் போட்டாதான் டார்லிங் செயின் அழகா இருக்கும் அந்த கழுத்துக்கு. அறுக்க ஆரம்பிச்சா இனிமேல் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கவேன், நிம்மதியாக தூங்கவும் முடியாது, நிம்மதியாக உறங்க முடியாது. அவள் சேட்டை ஆரம்பிச்சிட்டான். வாங்கி கொடுத்து தொலைக்கிறேன், புரியுதா? தொலைக்கிறேன்னு சொல்லாத, வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லு. வாங்கி கொடுத்து தொலைக்கிறேன். உங்க ஒப்பனை விட்டு சொத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கிற. நான் வரும்போது சும்மா வந்தேன். நான் வரும்போது சும்மா வந்தேன். வந்த நானும் கையில அப்ப வர்றப்போ 2 ரிங்கு போட்டிருந்தேன், பின்ன ஒரு கம்மல் போட்டிருந்தேன். 2 ரிங்கும் சேர்த்து 1/4 பவுன் வருமா? இதுக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போன பிள்ளைய கூட்டு வந்தா, ஸ்கூலுக்கு போன பிள்ளைக்கு என்ன நெக்லஸ், ஒட்டியானு, இடுப்பு மாட்டலாம் மாட்டியா விடுவாவேன்னு கேட்க. அதெல்லாம் மாட்ட ஸ்கூலுக்கு போனா ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. சரி, இங்க வீட்டுக்கு வந்தாவது கலெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்லயும் சரியா இல்லை. அவனா ஸ்கூலுக்கு போயிட்டே கூட்டி வந்தா, ஸ்கூலுக்கு போனாலும் கூட்டி வந்துட்டேன். படிக்க விட்டாதானே எனக்கு ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே நின்னுட்டு எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறது, கண்ணடிக்கிறது. சரி, நான் ஒரு கணக்கு கேட்கறேன், சொல்லு. படிக்கிறப்ப என்ன படிக்குது? 5 2 எவ்வளோ? 6 7 6 7 அடி. அது வந்து 7 5 2 7ன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரம். நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் என்னத்தை படிச்சிருப்ப? என்னத்தை படிச்சு முடிச்சிருப்ப? உன்னை பத்தி தாண்டா படிச்சேன். என்ன பத்தி படிச்சியா? அது ஆமா, என்ன பத்தி கூட பாட புத்தகத்துல வருதோ? நீ தான் இந்த ஜன்னலுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படிம்ப அப்புறம் இப்படிம்ப அப்புறம் இப்படிம்ப போலக்கு வெயில ஊருக்குள்ள பார்த்தா என்னையில பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிருவாங்க. நீ பொம்பளை பொறுக்கி இல்ல, என்ன பொறுக்கிட்டு வந்துட்டா. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா என்ன பொறுக்கி கொண்டு வந்துட்டான்.